ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. கோதம்பு அண்ட் பழம் வச்சு தான் நம்ம இது பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ்: 1/4 கிலோ கோதுமை மாவு, 3 ஏலக்காய், தேவையான அளவு வெல்லம். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மோரிஸ் பழம் 1. நீங்கள் வந்து எந்த பழம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. ஆனால் நம்மளோட ஸ்நாக்ஸுக்கான பேட்டர் வந்து இப்போ ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு முதல்ல நம்மளோட பழம் வந்து இந்த மாதிரி கையிலையோ இல்லைனா ஏதாவது ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். அது கூடவே வந்து நம்மளோட கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து வெல்லம் வந்து தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து வடிகட்டிட்டு அதை வந்து இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது நான் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்மளோட பேட்ரு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. அது கூட ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட பேட்ரு வந்து பார்த்திங்கன்னா இந்த தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை வந்து இப்போ வந்து நான் ஒரு பிளேட்டில் வந்து எண்ணெயெல்லாம் தடவி வச்சுருக்கேன். இதில் வந்து ஊற்றிட்டு நம்ம ஆவியில் வேக வச்சுக்கலாம். இப்போது நம்மளோட பேட்டரை வந்து நான் நல்லா சூடாகிட்ருக்கிற இட்லி பாத்திரத்துக்கு மேலே வந்து வச்சுருக்கேங்க. இதை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா வேக விடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இதில் ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ வெந்திருக்கு. நம்ம வந்து இப்போது இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறமா பிளேட்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். Thank you.